அனைவருக்கும் வணக்கம். ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் பழனிமலை முருகன். அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருக்கு இந்த கோவில். மட்டுமல்ல, கோவிலில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாசான முருகன் சிலை பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பழனிமலை முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுறதாகவும், நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுறதாக சொல்லப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கிறதாக சொல்லப்படுது. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டார் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்துறாங்க. முன்னொரு காலத்தில் சந்தனக்காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுவதாகும். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான நம்ம வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வழிபடும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவி கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோவித்து கொண்டு மயில் மீது ஏறி இந்த தலம் வந்திருக்காரு முருகப்பெருமான். சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்திருக்காங்க. முருகன் இந்த தலத்தில் நின்றிருக்காரு. அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செஞ்சுருக்காங்க. ஆனால் முருகன் விடாபிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாகவும் சொல்லிவிட்டிருக்காரு. பிற்காலத்தில் இந்த இடத்துல முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டதாகும். சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்பட்டிருக்காரு. பலத்தின் காரணமாக முருகன் கோவித்து வந்த நின்ற தலம் என்பதால அவரை கண்ட ஔவையார் பழனி என ஆறுதல் வார்த்தைகள் கூறியதாகவும் சொல்லப்படுது. முருகன் முதல்ல கோவித்து வந்த நின்ற தலம் என்பதால மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலமே 3வது படைவீடாக இருக்கு. இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி தராரு. முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை. இவர் சிவனின் அம்சம் என்பதால இவருடைய கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பழனிக்கு செல்பவர் முதல்ல இங்கு இருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரு ஆவுடையாரை தரிசித்து விட்டு பின்பு பெரிய நாயகம், அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மலை கோவில்களில் பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய உயரம் 150 மீட்டர். மொத்தம் 693 படிக்கட்டுகள் நம்ம ஏறினால் கோவிலை அடைந்து விடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மலையை சுற்றி 2.4 கிலோமீட்டர் கிரிவல பாதை இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோவிலின் வரலாறு ஞானப்பணத்தில் இருந்து ஆரம்பிக்கிறதாகவும் சொல்லப்படுது. கழகம் பண்ணுவதற்கென்று பிறந்தவர் நாரதர். ஞானப்பணத்தை எடுத்துக்கொண்டு கைலாச மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றிருக்காங்க. பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என கூறியிருக்காங்க. மேலும் முழு பழத்தை ஒருவரே உண்ண வேண்டும் என விதியையும் முயற்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானே தன் மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பியிருக்காரு. பின்னர் தன் மகன்கள் இருவரையுமே அழைத்து உலகத்தை 3 முறை சுற்றி வருபவர்களுக்கு இந்த ஞானப்பழம் பரிசு என கூறியிருக்காரு சிவபெருமான்.
இதை கேட்டு முருகன் தன்னுடைய வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற கிளம்பியிருக்கார். பிள்ளையாரோ தாயும் தந்தையுமே உலகம் என்று சுற்றி பலத்தை பெற்று கொண்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் சிவன் பார்வதியும் இங்கு முருகனை சமாதானம் செஞ்சுருக்காங்க. ஞான பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என கூறி சமாதானம் செஞ்சுருக்காங்க. முருகனை பழனி என்றதால் இந்த இடம் பழனி என பெயர் வர காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மலை அடிவாரத்தில் திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் இருக்குது. இந்த கோவில் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா, கையில் கோளுடன் ஆண்டியை காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது யாதென்றால் அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதுதான். முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் தினசரி 6 கால பூஜைகள் நடைபெறுவதாகும். விழாக்களை பொறுத்தவரை தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்தசஷ்டி விழா ஆகிய விழாக்கள் இங்கு நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது. பக்தர்களுடைய நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்குத்தேர் பவனியும் தினந்தோறும் மாலை நேரத்தில் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது. அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் காலை 6 மணியில இருந்து இரவு 9 மணி வரை நடை திறந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்பு பெற்றதோ அத்தனை சிறப்புகள் இங்கு உண்டு. குறிப்பாக அக்னி நட்சத்திர காலங்களில் இங்கு கிரிவலம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. அது தவிர எல்லா நாட்களிலுமே கோவிலுக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுவாங்க. 690 படிகள் கடந்து செல்ல வேண்டும். அது தவிர யானை பாதை என்னும் படியில்லாத வழியும் இங்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த பழனி முருகன் கோவில் திரு ஆவினங்குடி, தென்பொதிகை என பல பெயர்கள் அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பழனி மலையில் முருகன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய கருவறையில் பழனி ஆண்டவர் அருகே ஒரு சிறிய பெட்டி இருக்குது. அந்த பெட்டியில் ஸ்படிகலிங்க ரூபத்தில் உமாதேவியும் சிவபெருமானும் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இவர்களை பழனி ஆண்டவர் பூஜிப்பதாக ஐதீகம். தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும் பயன்படுத்தப்படுவதாகவும், நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது அடிமுதல் முடிவர் என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் தான் இருக்கிறதாக சொல்லப்படுது. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் அப்படின்னும் சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு வைக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலை நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய்த்தோள்கள், கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்குது. இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவி கொண்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட காலம் அப்படின்னு பார்த்தா 9 வருடங்கள் அப்படின்னே சொல்லலாம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்கார். இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்களில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க. பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக ஒரு தகவலும் இருக்கு. அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து செல்ல பொதிகை நோக்கி கொண்டு சென்றிருக்காங்க. முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செய்திருக்காங்க. இதற்கு புராண கதையே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதிலமடைந்த போதிலும் நவபாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமை அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.